பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தின் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவல்துறையில் பணியாற்றும் குடும்பத்தினர் கிராமத்தில் உள்ள புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்பு காரணமாக கோவிலுக்கு செல்ல பாதை இல்லாததால் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலும் நீதிமன்ற உத்தரவின் பெயரிலும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் கடன் தொல்லையால் முன்னாள் மின்வாரிய ஒப்பந்த ஊழியரும் பட்டாசு தொழிலாளியுமான ஆனந்த் என்பவர் பிற நபர்களிடம் 30 லட்சம் ரூபாய் வரை வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். கடனை திரும்ப செலுத்த முடியாததால் மன உளைச்சலில் இருந்து வந்த அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தற்கொலைக்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் உச்சிமலைக்குப்பம் கிராமத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் சுற்றுவட்டார பகுதிகளில் பல இருசக்கர வாகனங்களை அவர்கள் திருடியிருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 2 பேர் என மொத்தம் 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 4ற்கு உட்பட்ட பகுதிகளில் தெரு நாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடும் திட்டத்தை மாமன்ற உறுப்பினர் யாகூப் தொடங்கி வைத்தார். 12 கால்நடை மருத்துவர்கள், 24 செவிலியர்கள், 40 நாய்பிடிக்கும் பணியாளர்கள் மூலம் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டத்தின் கழிவுகளை லட்சுமிபுரம் அணைக்கட்டு பகுதிகளில் வெளியேற்ற பைப்லைன் புதைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் 83 கல்லூரிகள் உள்ள நிலையில் அதன் 20வது பட்டமளிப்பு விழாவானது தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி தலைமையில் நடைபெற்றது. இதில் 256 மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் RN ரவி பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டையில் வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் அப்துல் ரஹ்மான் மற்றும் வேளாண்மை அலுவலர் தாரணி ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி லாரியில் சோதனை நடத்தியதில் அனுமதியின்றி 80 மூட்டைகள் ஆர்கானிக் உரம் கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்து திம்மாம்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அங்குராஜ் மற்றும் முத்துக்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வடகண்டிகை பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவரது வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி வீசியுள்ளனர். இதுகுறித்து நெமிலி போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த ஒருவர் அருணிடம் 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கொடுத்ததாகவும் அதில் 3 லட்சம் ரூபாய் மட்டும் திருப்பி கொடுத்த நிலையில் மீதி பணம் திருப்பி தராத ஆத்திரத்தில் அருண் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு வீசியதாக தெரிய வந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர வங்கி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுவனை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கங்க, இது ராசிபுரம் நகர வங்கி தெரு 16வது வார்டை சேர்ந்தது. இங்கே ரொம்ப நாளாகவே நாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. நம்மளும் 2-3 தடவை சொல்லியிருக்கோம், அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தாங்க. திரும்பவும் நாய்களோட தொல்லை அதிகமாக தான் இருக்கு. நேற்று மாலை சுமார் ஒரு 6-6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்களை இந்த பக்கம் தெருவில் நாய் துரத்துச்சு. 2 பேருக்கும் ஏதோ ஆணவ முன்னேற்றத்தில் எதுவும் நடக்கலன்னு தான் சொல்லலாம். ஆனால் நாய்களோட தொல்லை அதிகமாக இருக்கு. அதை கொஞ்சம் சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி அதை ஒதுக்குறது கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சு. அப்பதான் வந்து நம்ம நகராட்சியில சொன்னோம். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மூலியமா அந்த வண்டியில வந்து ஆய்வு பிடிக்கிற வண்டியில வந்து பிடிச்சாங்க. திரும்ப ஆனா வந்து அதை மறுபடியும் இங்கே விட்டுட்டாங்க. நாய் வெளியில போன பாடு இல்லை. இங்கே தான் இருந்துட்டு இருக்கு. அதனால மறுபடியும் அச்சம் அதிகமா இருக்கிறதுனால வந்து இது உடனடியா வந்து நடவடிக்கைமாறு கேட்டுக்கொண்டோம். மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்தின் முன்பாக தூய்மை பணியாளர் சங்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்து பணி நிரந்தரம் செய்ய கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த பழனி, முருகேசன், பச்சூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் கங்காதரன் ஆகிய 4 பேரும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு உடற்தகுதி சான்று வாங்குவதற்காக நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது கங்காதரன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். எனவே பணியின் போது மெத்தனமாகவும் கவனக்குறைவாகவும் செயல்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன் மற்றும் காவலர் சீனிவாசன் ஆகிய இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலாதேவி உத்தரவிட்டார். சென்னை பம்மல் பசும்பொன் நகர் கருப்பன் தெருவைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் வீட்டின் அருகே உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்க்க சென்றபோது ஜோஸ்பா என்ற இளைஞர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்தார். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஜோஸ்பா சிறுவனாக இருந்தபோது ரஞ்சித்குமாருக்கும் ஜோஸ்பாவின் உறவுக்கார பெண் ஒருவருக்கும் கள்ளத் தொடர்பு இருந்து வந்ததாகவும் இதனால் அக்கம் பக்கத்தினர் தன்னை கேலி செய்ததால் அதற்கு பழிவாங்க காத்திருந்து கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார்.